வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு சிறுபருப்பு கூட்டு செய்யலாம். அதுக்காக 100 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லே 2 விசில் வச்சுக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இது கூட 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கின பிறகு இதில் கட் பண்ண வாழைத்தண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். வாழைத்தண்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தனியாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 ml அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பச்சைப்பயிறு நல்லா மலர்ந்து வந்துடுச்சு. இதை நம்ம மசிக்காமல் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இது கூட நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரை மசிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக குக்கரை கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் ஜீரக பேஸ்ட்டை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதித்த பிறகு இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு அருமையான டேஸ்ட்டில் வாழைத்தண்டு சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.